ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு சம்பவம் போயிட்டுருக்கு. என்னென்னா இந்த பிக் பாஸ் சீசன் 9 தமிழோட முதலாவது நாமினேஷன் ப்ராசஸ். ஸோ காலையில் ஒரு ப்ரொமோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதையே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூத்துன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா அது ஃபஸ்ட்டே ஓப்பன் நாமினேஷன் கொடுத்துட்டாங்கன்னு நினச்சோம். பட் அது கிடையாது. பட் இப்போ வந்துட்டு நாமினேஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அதில் நிறைய சம்பவங்கள் இருக்குது. அதை பார்க்க நம்மளுக்கு இரிட்டேட்டாக இருக்குது. ஏன் இரிட்டேட்டாக இருக்குன்னா பிக் பாஸையே பார்க்காம பிக் பாஸ்னாவே என்னன்னு தெரியாமல் உள்ளெல்லாம் வந்திருக்காங்க போல இருக்கு. வந்துட்டு நான் நாளைக்கு சொல்லாமா, நான் அடுத்த நாள் சொல்லாமா, ஒரு ரெண்டு ஒன்று தானே பாருங்க, நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அந்த மாதிரி வந்துட்டு உள்ளே வந்துட்டு நான் சொல்லலாமா சொல்லக்கூடாதா, பேரை மறந்துட்டாங்க ஒருத்தங்க, ஓடி போய்ட்டு வெளியே போய் பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க. என்னையா நடக்குது? திவாகர் உள்ளே வந்தார், எந்த பக்கம் போனோன்னு தெரியாமல் முடிச்சு நிற்கிறாரு. ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க. அநியாயத்தில் அநியாயம், அதுக்கு மேலே அநியாயம். ஆனால் இன்றைக்கி ஒரு சலுகை ஒன்று வந்துச்சு. என்னென்னா இந்த நாமினேஷன் ப்ராசஸ்லேருந்து ஒரு 3 பேருக்கு விதிவிலக்கு. நாமினேஷன் ப்ராசஸ்க்குள்ளேயே போக தேவையில்ல. அது யாருக்குன்னா சூப்பர் டிலக்ஸ் ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் ஒரு பக்கம் குஷி, ஒரு பக்கம் வயிற்றுல நெருப்பு அப்படியே புகையுது, இந்த பக்கம் ஸ்மெல்லு வடிக்குது. ஏன்னா நாமினேஷன் ப்ராசஸ்க்குள்ளே வரத்தவொடனே எவ்வளோ இதுவாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த சூப்பர் டிலக்ஸ் ஹோமுக்கு போனவங்களுக்கு எவ்வளோ பேர் லக்கு. அதனால் அப்படின்னு இருக்கும்போது இந்த விவாதத்தை நீங்களே இங்கேயே வந்துட்டு லிவிங் ஏரியாலேயே வந்துட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொன்னோடனே அந்த சூப்பர் டிலக்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களாம் வந்துட்டு பேச ஆரம்பித்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ரம்யா வந்துட்டு அப்படியே தாரையாக கண்ணீர் விடுகிறார்கள். 2வது டைம் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஸ்டேஜில் கண்ணீர் விட்டாங்க, அதுவே பிரபலமாகிடுச்சு. நிறைய பேர் வந்து ரம்யாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம் அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு அப்படின்னு. ஏன்னா அவங்களுடைய அந்த ஸ்டோரியும் அந்த மாதிரி இருந்துச்சு. அம்மாவும் அப்பாவும் இல்லாமல் 3 பொண்ணுங்க, இந்த பொண்ணு தான் லாஸ்ட்டு போல் இருக்குது. நான் வந்துட்டு எங்கள் அக்காவை காப்பாற்றும் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஹார்ட் டச்சபுளாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது நல்லா இருந்தது மீன்ஸ் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திடீர்னு அழுகுறாங்க. ஏம்மா அழுகுற, என்னமாச்சு அப்படின்னா, நான் சின்ன வயசுலேருந்து நிறைய கஷ்டப்பட்டேன், நான் போய்க்கிறேன் வெளியே அப்படின்ட்டாங்க. ஏம்மா நாமினேஷன் ப்ராசஸ்க்குள்ளே தான் போகிறீங்க, அதுக்கப்புறம் அது நீங்கள் அந்த பக்கம் போய் அனௌன்ஸ் பண்ணி முதல்ல 2 ஓட்டு வரணும், அதுக்கப்புறம் வெளியில் மக்கள்கிட்ட போய் அவங்க வந்து ஓட்டு போட்டு நிறைய விஷயம் இருக்குமா. ஏம்மா இப்போ என்ன இல்லை பரவாயில்ல நான் வெளியே போகிறேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் சமாதானப்படுத்தி ஐயா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு சில பேர் இப்படி அழுதே வந்துட்டு ஓட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த லிஸ்ட்டில் இந்த அம்மா வராமல் கொஞ்சம் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை காமிச்சா நல்லாயிருக்கும். சரி பார்க்கலாம். அதே மாதிரி அவங்களுடைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் செமையாக இருந்துச்சு. ஸோ யாரெல்லாம் இந்த ரம்யா ஜோக்கு சப்போஸ் நாமினேஷன்ஸ்குள்ளே வந்தால் ஓட் பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.